வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு நான் கோழையல்ல. இந்த கதை ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஹிந்து நாளிதழோட மாணவர் பிரதியில் வெளிவந்துச்சுங்க. இந்த கதை மாணவர்களுக்கான ஒரு கதை. இந்த கதையோட சுருக்கம் தான் அதில் வந்துச்சு. இப்போ இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி என் சேனலை, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ரெண்டுத்துமே மீனாட்சி ராமசாமி, ப்ரொஃபைல் நேம் மீனாட்சி ராமசாமி. சரி, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. நான் கோழை அல்ல. தேனப்பனுக்கு அன்னைக்கு 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வருதுங்க. அவன் பயந்து மிரண்டு போய் உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் மார்க் குறைஞ்சி போச்சு. அம்மா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அப்பா கோபத்தோட உச்சிக்கு போயிட்டு இருக்காரு. இமயமலைக்கே ஏறுது அவரோட கோபம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நேரா வந்து மகனோட முகத்துல மாறி மாறி அறையிறாரு அப்பா வீராசாமி. துடிச்சு போறான் பையன். அம்மா தடுக்கிறாங்க. அவங்க மேலேயும் அடி விழுவுது. ஐயோ, அடிக்காதீங்க பிள்ளைய அப்படின்னு கதறாங்க. ஆனால் அவன் வீராசாமி அது கேட்குறாப்படியே இல்லைங்க. அவரோட ஆதங்கம், மகன் ரொம்ப மார்க் குறைஞ்சிட்டானேன்னு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனோட இதயத்தை முள்ளாய் கிழிக்குது. அவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பேசாமல் நிற்கிறான். இங்கே பாருடா, படித்ததெல்லாம் போதும், நாளையில நம்ம மளிகை கடைக்கு வேலைக்கு வந்துடு, நீ எனக்கு ஒத்தாசையாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு கோவமாக கத்திட்டு பையனை தள்ளி விட்டுட்டு அவர் கிளம்பி கடைக்கு போயிடுறாரு. அம்மா அழுதுகிட்டு ஓடியாந்து மகனை கட்டி பிடிக்கிறாங்க. டேய் பையன், மகனே, நீ இந்த அப்பா அடிச்ச தொட்டு எந்த ஒரு அவசர முடிவுக்கு வந்துடாதடா அப்படின்னு கதறாங்க. இங்கே பாருடா, அப்பா என்று ஆரம்பிச்சு அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் அப்படி கவனிச்சுக்கிட்டு, போதுமா, அப்பாவை திட்டாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு என்கிட்ட உரிமை இருக்கு. நீங்கள் பாசத்தை வெளியில் காட்டுறீங்க, அவர் உள்ளுக்குள்ளே வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அவர் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை பெரிய பள்ளியில் படிக்க வச்சாரு, எவ்வளோ கடன் வாங்கியிருப்பார். இன்னைக்கு அவர் அடிச்சிட்டாருன்னு நான் அவசரப்பட்டு தற்கொலை செஞ்சுக்க மாட்டேம்மா, நான் ஒன்றும் கோழை அல்ல அப்படின்னு சொல்கிறான் பையன். எனக்கு எங்கள் அப்பாட்ட எவ்வளோ உரிமை இருக்கோ அது மாதிரி அப்பாவுக்கே என்கிட்ட உரிமை இருக்குது. அப்பா திட்டாருன்னு நான் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா நாளைக்கு நீங்கள் தான் குற்றவாளி கொண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்பொழுதும் அழுதுகிட்டே இருப்பீங்க. காலம்புறாவும் உங்களுக்கும் நிம்மதி இருக்காது. அதெல்லாம் செய்ய மாட்டாம்மா உங்கள் பையன் அப்படின்னு தெளிவாக பேசுகிறான் தேனப்பன். அம்மா அவனையே பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறான், இங்கே பாருங்கம்மா, நான் நாளையிலேருந்து அப்பா கடைக்கு வேலைக்கு போகிறேன். நான் படித்தது போதும், எனக்கு படிப்பு ஏறலை அப்படின்னு சொல்கிறான். உடனே அம்மா சொல்கிறான், ஏண்டா படிப்பு ஏறலை, என்னடா காரணம்? உனக்கு அப்பா வாங்கி கொடுத்த செல்ஃபோனா, இல்லை நீ புதுசாக சேர்ந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், அவங்களோட சகவாசமா, என்னதான்டா காரணம் சொல்லுடா அப்படின்னு. ஒருவேளை டியூஷன் வச்சுருந்தா நீ இன்னும் நல்லா படிச்சிருப்பியோ அப்படின்னு அம்மா வரிசையாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா, இதெல்லாம் காரணம் இல்லை, நீயும் அப்பாவும் தான் இதற்கான காரணம். எனக்கு படிப்பு ஏறலைன்னா அதுக்கு ஒரே காரணம் நீயும் அப்பாவும் தான்மா அப்படின்னு சொல்கிறான் பையன். அதிர்ந்து பார்க்குறாங்க அம்மா. ஆமாம்மா, அப்பா மளிகை கடை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே அவர் போடுற சத்தமும் நீங்கள் பதிலுக்கு போடுற சத்தமும், எப்போ பாரு சண்டை. அந்த சண்டை என்னால் படிக்க முடியலம்மா. புத்தகத்தை திறந்தாலே உங்கள் பேச்சு சத்தமும் உங்கள் கூக்குரலும் தான் கேட்குது அப்படின்னு கத்துறான் பையன். பகலில் படிக்கலான்னு புத்தகத்தை திறந்தான், நேற்றுக்கு நீங்கள் அடிச்சுக்கிட்ட அந்த சண்டை மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது அப்படிங்கிற அம்மா. அப்போ தான் உணர்றாங்க, ஓ, நம்ம பையனோட படிப்பு தடங்களாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா. ஒருவேளை ஹாஸ்டலில் இருந்தால் பையன் நல்லா படிச்சிருப்பானோ அப்படின்னு அம்மாவுக்கு தோணுது. அவன் சொல்கிறான், அம்மா இதோடு நிறுத்திக்கோங்க, அப்பாட்ட போய் சண்டை போடாதீங்க, இதுக்காக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதீங்க, நாளையிலேருந்து நான் அப்பா கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ரூமுக்குள்ளே போகிறான். போகிறப்ப சொல்கிறான்,
உங்கள் பையன் கோலை இல்லைம்மா, நான் எந்த ஒரு தப்பான முடிவுக்கு வர மாட்டேன், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். கதவை போய் சாத்திக்கிறான். மறுநாள் காலையில் அவன் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அவன் குளிச்சு அப்பாவோட கடைக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டான். அப்பா அவன் தலையை தடவி கொடுக்குறாரு. ரொம்ப அடிச்சுட்டேன்னாடா தம்பி, என்னால் தாங்கிக்க முடியலடா அப்படின்னு சொல்கிறாரு. உன் மார்க்கை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படிங்கிற, பரவாயில்லப்பா நம்ம கடைக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே பையனை கூட்டிக்கிட்டு கடைக்கு போகிறதுக்கு வாசலுக்கு வராருங்க. கடைன்னு ஒரு வண்டி சத்தம், ஆட்டோ சத்தம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது. அந்த ஆட்டோலேருந்து தாத்தாவும் பாட்டியும், அதான் தேனப்பனோட அம்மாவை பெற்ற தாத்தாவும் பாட்டியும் இறங்குறாங்க. இறங்கிட்டு, என்ன மாப்பிள்ள கடைக்கு கிளம்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே வராங்க. மாமனாரும் மாமியாரையும் பார்த்த அப்பா வீராசாமி அப்படியே பார்த்துட்டு, என்ன மாமா திடீர்னு ஒன்றும் சொல்லாமலே கிளம்பி வந்துட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் தேனப்பனோட மார்க் விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, என்ன மார்க் குறைஞ்சி போயிட்டானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராது. அது சரி மாமா உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கப்பா, நான் உட்காரத்துக்கெல்லாம் வரல, நான் என் பேரனை கூட கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். எங்களுக்கு 2 பேருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு தான் தேனப்பனை நாங்கள் கூட்டிகிட்டு போகலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பாருங்க மாப்பிள்ள, இது மட்டும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நீங்கள் மறுத்து பேசுனா அது தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லை, 2 பேருக்கும் ரொம்ப வயசாகிடுது அப்படின்னோடனே மனைவியும் வந்து சொல்கிறாங்க, அப்பா அம்மா அவளை தனியாக இருக்க முடியலங்க, பையனை கூட அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் பையனை நான் அங்கே சும்மா வச்சுக்க மாட்டோம், உங்கள் அளவுக்கு பெரிய பள்ளியில் படிக்க வைக்க முடியலனாலும் எங்களால் முடிஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிறோம், +1 +2 அங்கே படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. அப்பாவால் எதுவுமே மறுத்து பேச முடியல. அப்படியே பார்த்துட்டு, சரி மாமா உங்கள் முடிவே சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பி போனோன்னே பையன் ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிடான். அவனுக்கு தெரியுங்க, தாத்தா பாட்டி தானாக வந்தவங்க இல்லை, அம்மாவால் வரவழைக்கப்பட்டவங்கன்னு. அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நான் தாத்தா பாட்டியோட போய் அங்கேருந்து படிச்சுக்கிறேம்மா, எந்த ஸ்கூலில் படித்தா என்னம்மா, படிக்கணும், நல்லா படிப்பேம்மா அப்படின்னு சொல்கிறான். அமைதியாக படிப்பேம்மா, நிச்சயம்டா அப்படின்னு சொல்லி பையனோட தலையில் முத்தம் கொடுக்குறாங்க அம்மா. ஆமாங்க, நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு பிள்ளையும் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கதை. நன்றி, வணக்கம்.